வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி 16/12/2024 திங்கள் கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. இன்றைய திதி மதியம் 1:32 வரை பிரதமை, பிறகு திதியை. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்று மார்கழி மாத பூஜை ஆரம்பம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 3வது இடமான தைரிய ஸ்தானத்துல, உடன்பிறப்புகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல, வெற்றி ஸ்தானத்துல இருக்கிறாருங்க. நீங்க எதை தொட்டாலும் வெற்றியோட தான் முடியும். இன்னைக்கு எதுவுமே நல்லது நடக்கக்கூடிய ஆரம்ப நாளா இருக்குதுங்க. மார்கழி மாசம் 1ஆம் தேதி. இந்த மாசத்துல நான் என்ன செய்ய முடியும்னு நினைக்க வேண்டாம். நமக்கு என்னைக்கெல்லாம் பண வரவு இருக்கோ, என்னைக்கெல்லாம் நமக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்குதோ, அதெல்லாமே நமக்கு நல்ல நாள் தாங்க. அந்த அளவுல இன்னைக்கு 3வது இடத்துல இருக்க சந்திரனால உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்லபடியா தொழில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்க முன்னேற்றத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. மனசுல எந்த ஒரு காரியத்தை நினைச்சாலும் திறமையா செஞ்சு முடிப்பீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு நல்ல யோகமான நாள்னே சொல்லலாம். உடன்பிறப்புகளால உதவிகள் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். உங்களுடைய நேர்மையான குணங்கள் உங்களுக்கு பாராட்ட கொடுக்குங்க. நல்ல ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். எதையுமே வெளிப்படையா பேசுவீங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசாம இன்னைக்கு தைரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்க கருத்துக்கள் அடுத்தவங்களுக்கு அதிகமான பயனை கொடுக்கும். பொருளாதார பிரச்சனை இருக்காது. காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வேலை இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு வெளிவரக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குங்க. யாராவது நம்மளை குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம எப்படி நடந்துகிட்டாலும் நம்மளை குறை சொல்றவங்க குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. எதையுமே காதுல வாங்கிக்காதீங்க. உங்களுடைய குறிக்கோளை நோக்கி நீங்க இன்னைக்கு முன்னேறுவீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல ஒரு குதூகலமான நிலை இருக்குங்க. சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் இன்னைக்கு நல்ல விஷயங்களா நடக்கும். மனசுல தைரியம் அதிகமாகும். எதையுமே துணிச்சலோட செஞ்சு முடிப்பீங்க. எடுத்த காரியத்துல வெற்றி நிச்சயமா கிடைக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் காப்பி நிறம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 2வது இடமான குடும்பஸ்தானம், தனஸ்தானம்னு சொல்லப்படுகிற அந்த இடத்துல இருக்கிறதே சிறப்பு தாங்க. பண பிரச்சனை எதுவுமே இருக்காது. குடுக்கல் வாங்கல்லாம் நல்லாவே இருக்கும். குடும்பத்துல இருந்த கஷ்டமான நிலை விலகி யாருடைய வருமானமாவது இன்னைக்கு அதிகரிச்சு உங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். எல்லாரும் ஒருத்தர் அனுசரிச்சு குதூகலமான மனநிலையில இருப்பீங்க. பெண்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்கான நல்ல நாளா இருக்குதுங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயம் நடந்து உங்களை சந்தோஷத்துல மூழ்கடிக்கும். தாராள பண வரவு இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட மதிப்பெண் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத்தனையும் முறியடிக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்குங்க. காரியத்துல கண்ணா இருப்பீங்க. எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. ரொம்ப நாளா இழுப்பறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு எந்த தடையும் இல்லாம சிறப்பா முடியும். அரசாங்க நன்மைகள் நடக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்ய வேண்டியது அவசியங்க. வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுங்க.
வீட்டை விட்டு வெளியில போகும்போது ரொம்ப கவனத்தோட இருக்கணும். யாருக்கிட்டையும் வம்பு வழக்குகள்ல ஈடுபடாதீங்க. பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருங்க. ஆரஞ்சு நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சூரியனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியுங்க. குடுக்கல் வாங்கல்லாம் சூப்பரா இருக்கும். தொட்டது தொடங்கும். ஐயோ, நாளைக்கு செலவுக்கு என்ன பண்ணுவோம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட யாராவது ஒரு நபரால உங்களுக்கு இன்னைக்கு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசுல ஒரு தெளிவான நிலை இருக்கும். நிம்மதியா இருப்பீங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, மெருன். அதிர்ஷ்ட எண் 1, 9. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருக்கிறதும், ராசி அதிபதிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. மனசுல இருந்த கவலைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. காலையிலே எந்திரிச்சு பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க. இறை வழிபாடு உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். உங்களோட பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வேண்டுதல்கள் எல்லாம் இன்னைக்கு பலிக்குங்க. ஏதாவது ஒரு வகையில ஒரு வெளிச்சம் தெரியக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு யாரு மூலமாவது ஒரு வழி கிடைக்கும். ஒரு தீர்வு இருக்கும். பெண்களுக்கு எந்த காரியத்தை செஞ்சாலும் அடுத்தவங்களுக்காக செய்யாம உங்களோட திருப்திக்காக நீங்க செஞ்சு மன நிறைவடைவீங்க. மற்றவங்களுக்கும் உதவிகரமா இருப்பீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய விஷயங்களுக்காக நீங்க அதிகமான எஃபர்ட் போட வேண்டியது இருக்குங்க. படிப்புல ஆகட்டும் அல்லது வீட்டு விஷயங்களுக்காகட்டும் கவனத்தோட வேலைகளை முடிக்கிறது நல்லது. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சூரியனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. வட்டி தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு சூப்பரான வருமானம் இருக்குங்க. டிராவல்ஸ் கம்பெனி நடத்துறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் செய்யறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரத்துல இருந்த சிக்கல்கள் விலகும். மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சிலர் ஆலய திருப்பணிகளுக்கு கொடுத்து நன்கொடை அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அளவு கையிருப்பு இருக்குங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. நண்பர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை சிலருக்கு இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்டு செலவு அதிகமாக இருக்குங்க. ஆனா பணம் எப்படியாவது உங்களுக்கு வந்துடும். நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே செலவு செய்வீங்க. உத்தியோகத்திலையும் அலுவலகத்திலையும் நல்ல ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, நீலம். அதிர்ஷ்ட எண் 4, 5. கடகராசி. கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான 12வது இடத்துல இருந்தாலும் 5வது இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு. செலவுகள் இருக்குங்க. ஆனா அதெல்லாம் சுப செலவுகளா இருக்கலாம். அல்லது மங்கள பொருட்கள் வாங்குவீங்க. வீட்டுல ஒரு நல்ல காரியத்துக்காக செலவு செய்வீங்க. குடும்பத்துல யாருக்காவது நகை நட்டு வாங்குவீங்க. இந்த மாதிரி செலவுகள் தான் இருக்குமே தவிர அனாவசிய செலவுகள் இல்ல ஆரோக்கியத்துக்காக செலவு செய்யக்கூடிய நிலை இருக்காதுங்க. மனசை தைரியமா வச்சுக்குங்க. உங்களுடைய பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது. பெண்களுக்கு பெற்றோர்களோட ஆதரவு சிறப்பா இருக்கும். குழந்தைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். மாணவர்களுக்கு சிலர் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க. சக மாணவர்களை அனுசரிச்சு போறது நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொதுவான விஷயங்களை ரொம்ப ஈடுபாட்டோட செயல்படுவீங்க. பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்திய கவலைகளை விட்டுருங்க. அவங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க. தேவைக்கு ஏற்ற பணவரவு இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். குடும்பத்துல நல்ல ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான நல்ல நாளா இருக்குதுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். குடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். சிலர் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. விவசாய பொருட்கள் லாபத்தை கொடுக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோட தாங்க இருக்கணும். யாருக்கிட்டையும் வம்பு வழக்குகள்ல ஈடுபடாதீங்க. அடுத்தவங்களோட அலட்சியமான போக்கு உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம். கௌரவ குறைவு சிலருக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால கவனத்தோட இருங்க. பொறுமையா இருங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 8. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் லாபஸ்தானத்துல இருக்கிறாருங்க. குரு பகவானும் ராசி அதிபதிய பாக்குறாரு. அப்ப
உங்களுடைய எந்த வேலையா இருந்தாலும் அதுல ஒரு காசை பார்த்துருவீங்க. ஏதாவது ஒரு விஷயம் சாதாரணமா செய்ய போய் அதுல கூட உங்களுக்கு பண வரவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்ககிட்ட நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க. குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும். தொழில்ல ஏற்பட்ட மந்த நிலையெல்லாம் மாறும். தொழில் நல்லா சூப்பரா நடக்கும். பெண்களுக்கு காரியத்துல கண்ணா இருப்பீங்க. சேமிப்புகள் அதிகமா இருக்குங்க. பேங்க் பேலன்ஸ் எல்லாம் உயரும். மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் போன்ற விஷயங்கள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அரசாங்க சலுகைகள் கிடைக்கலாம். நண்பர்களும் உதவிகரமா இருப்பாங்க. மக நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். நல்ல விஷயங்களாதான் நடக்கும். மனசுல இருந்த கவலைகள் தீரும். ஒரு பதட்டமான நிலை இருந்துச்சுல்ல, அதெல்லாம் விலகி இன்னைக்கு சமாதானமா இருப்பீங்க. குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்குங்க. பண பிரச்சனை இருக்காது. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் குழம்பாம தெளிவா செய்யவே மாட்டீங்க. ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். 2 விதமான மனநிலையில இருப்பீங்க. எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுங்க. வெளியில தெரியாத நபர்கிட்ட வீட்டு விஷயங்களை பத்தி பேசாதீங்க. பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியுங்க. உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை இன்னைக்கு உங்களை விட்டு போயிரும். நம்மள யாராவது மதிப்பாங்களா? நம்ம இப்படியே இருக்கிறோமே, நம்ம எதை தொட்டாலும் சரியாக மாட்டேங்குது, எதை தொட்டாலும் முடிய மாட்டேங்குது, இப்படி நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு மனோ தைரியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. எடுத்ததெல்லாம் வெற்றி தான். கிரக நிலைகள் சாதகமா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சிறப்பா நடக்கும். எப்பவுமே சந்தோஷமா இருங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதி சந்திரன். அவர் இன்னைக்கு வேலைகளை பத்தி குறிக்கக்கூடிய 10வது இடத்துல இருக்கிறாருங்க. அப்ப தொழிலுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. அல்லது வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. அதற்குரிய சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருங்க. அதை பயன்படுத்திக்கிறங்க. வேலையில இருந்துகிட்டே இன்னொரு புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அந்த முயற்சியும் வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு காரியத்துல கண்ணா இருப்பீங்கங்க. ஏதாவது ஒரு தடைகள் தாமதங்கள் இருந்த விஷயங்கள் இன்னைக்கு தடையெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பா நல்லபடியா முடியும். மாணவர்களுக்கு கல்வியில ஏற்பட்ட தடைகளும் மன கஷ்டமும் விலகுங்க. உங்களுடைய முயற்சிக்கு முழுமையான பலன் கிடைக்கும். ஆசிரியர்களோட நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். மனோ தைரியம் அதிகமாக இருக்குங்க. தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் நல்ல செய்திகளா உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி இன்னைக்கு முடியக்கூடிய அமைப்பு இருக்கு. இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வந்துரும். மனசுல இருந்த கவலைகளுக்கு ஒரு விடை கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். மனசுல ஒரு இனம் புரியாத கலக்கமான நிலை இருக்குங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியா இருக்கணும். ரொம்ப அலைச்சலாதான் இருக்கும். பிரயாணங்களை தேவையில்லாததை தவிர்த்திடுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பண வரவு தாராளமா இருக்கும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வருங்க. பங்காளி சண்டைகள் விலகும். வீட்டுல ஒரு சமாதானமான நிலை இருக்கும். பண பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1 9. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான 9வது இடத்துல இருக்கிறது. 2வது இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறது. இதெல்லாம் அற்புதமா இருக்குன்னே சொல்லலாங்க. உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும். எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இவ்வளவு நாட்களாக மன உளைச்சலை கொடுத்த ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும். குடும்பத்துல உறவினர்களோட ஆதரவு உங்களுக்கு சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உங்களுடைய நிலையில் மாற்றம் இருக்கும். கௌரவம் அதிகமாகவே இருக்கும். மாணவர்களுக்கு
கவலைகள் எல்லாம் மறந்து இனிமையா பொழுத கழிப்பீங்க. நண்பர்களோட ஆதரவு நல்லா இருக்குங்க. சக மாணவர்களும் இணக்கமா இருப்பாங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க. மனம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு உங்க எண்ணம் போல வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. பிள்ளைகளால நன்மைகள் நடக்கும். பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். மனசுல ஒரு நிறைவான நிலை இருக்குங்க. உங்களுடைய குழப்பங்களுக்கெல்லாம் இன்னைக்கு விடை கிடைக்கும். குடும்பத்துல எல்லாரும் உங்களை அனுசரிச்சு நடந்துக்கிருவாங்க. குடும்ப கௌரவம் உயரும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க எல்லாம் புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றமான நிலை இருக்கும். செல்வம் செல்வாக்கு உயருங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா இருக்கும். பொதுமக்களால பாராட்டப்படுவீங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 4, 9. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கு. தேவையில்லாத கவலைகளை விட்டுட்டு இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. யாருக்கு தாங்க பிரச்சனை இல்ல? வீடுன்னு இருந்துட்டா பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். சிலருக்கு அலுவலகத்திலையும் அதிகமான வேலை பளு இருக்கலாம். டென்ஷன் அதிகமா இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறத மாத்திரம் குறைச்சுக்கிட்டு தன்மையாய் நடந்துகிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் பெருசா இருக்காதுங்க. காலப்போக்குல எல்லாமே சரியாயிரும். உடல் நிலையிலையும் கொஞ்சம் அக்கறையோட இருங்க. பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் சமாதானமாக மாட்டீங்க. மனச சமாதானமா வச்சுக்கிறது நல்லதுங்க. யாருக்கிட்டையும் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. மாணவர்களுக்கு உங்களுடைய வேலைகள்ல கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது எச்சரிக்கையா இருங்க. வண்டி வாகனங்களோட ஆவணங்களை கரெக்டா எடுத்துட்டு போங்க. விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு யாருக்கிட்டையாவது வாக்குறுதி கொடுத்திருந்தீங்கன்னா, நான் இதை செஞ்சிருவேன், இன்னைக்கு உனக்கு கட்டாயமா செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைவேற்ற முடியாம இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அதை நிறைவேற்றி மன நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உற்சாகமான மனநிலையில இருப்புங்க. நண்பர்கள் உதவிகரமா இருப்பாங்க. சிலருக்கு செல்வந்தர்களோட உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் செய்யாதீங்க. செய்யற வேலைகளையும் கவனத்தோட செய்யணுங்க. தேவையில்லாத தர்க்கங்கள்ல ஈடுபடாதீங்க. வீட்டுல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீதேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையால மனசுல ஒரு தைரிய குறைவு இருக்குங்க. எதுலையுமே ஒரு கலக்கமான நிலை இருக்கும். இருந்தாலும் வீட்டுல உள்ளவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. பிள்ளைகளோட ஆதரவு பெரிய அளவுல இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம். விட்டு கொடுத்து போறது நல்லது. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 7வது இடமான களத்திர ஸ்தானத்துல இருந்து ராசியை பார்க்கிறது சிறப்பு. குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்துல எந்த குறையுமே இருக்காதுங்க. குடும்ப உறுப்பினர்கள் நல்லா ஒற்றுமையா தான் இருப்பாங்க. கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லாவே இருக்கும். இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் கணவனும் மனைவியும் ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லது. 3வது நபரோட தலையிட்ட தவிர்த்திடுங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. வருமானம் சிறப்பாகவே இருக்கும். பெண்களுக்கு குதூகலமான மனநிலையில இருப்பீங்க. குடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்குங்க. அலுவலகத்துல மூத்த அதிகாரிகளோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். மாணவர்களுக்கு உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொது சேவையில அதிக ஈடுபாடு ஏற்படும். சிலருக்கு அரசியல்ல ஆர்வம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. மூல நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கக்கூடிய மனோ தைரியம் உங்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கும். எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க.
அடுத்து உங்களோட பாராட்டுக்கள் கிடைக்குங்க. உங்களுடைய கௌரவத்துக்கு ஒரு குறையும் இருக்காது. மதிப்பும் மரியாதையும் உயரும். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க வேல்முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்மானமான முடிவெடுக்க முடியாம தடுமாற்றங்கள் இருக்கதாங்க செய்யும். எடுத்த காரியங்களை எடுத்தமா செஞ்சு முடிச்சமான்னு முடிக்க முடியாது. கொஞ்சம் இழுபறியாதான் இருக்கும். அதனால உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாகலாம். பொறுமையா நடந்துக்கணுங்க. பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். அரசாங்க நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாம இன்னைக்கு சிறப்பா முடிஞ்சிடும். அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. தொழிலையும் தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 7. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சாதக ஸ்தானமான 6வது இடத்துல இருந்து ராசியை குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு. 7க்கு அதிபதியான சந்திரன் 6வது இடத்துல இருக்கும்போது வாழ்க்கை துணைக்கு ஏதாவது வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரச்சனைகள் இன்னைக்கு தீர்ந்து ஏதோ ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசுல அடுத்த மாச செலவுக்கு என்ன செய்ய போறோங்கிற கவலையில இருந்தவங்களுக்கு அந்த கவலையெல்லாம் தீர்ந்து பண பிரச்சனை தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பெண்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமா தீர்த்து வச்சிருவீங்க. மனசு சமாதானமா இருக்குங்க. கடன்களை அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய நாளா இருக்கு. மாணவர்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகள் கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும். முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். விளையாட்டு போட்டிகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. உத்திராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க. மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளா இருக்கும். ஆர்டர்கள் நிறைய கிடைக்கும். பண பிரச்சனை இருக்காது. குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்திடுங்க. உங்களுடைய மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுறேன்னு அடுத்தவங்களை காயப்படுத்தாதீங்க. முணுக்கு முணுக்குன்னு கோபம் வரும். கோபத்தை இன்னைக்கு குறைச்சுக்கிறது நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோட இருங்க. பதட்டப்படாதீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களுக்கு என்னங்க, கேட்ட இடத்துல உதவிகள் கிடைச்சிரும். உங்களுக்கு தேவையான நேரத்துல தேவையான செலவு செய்யக்கூடிய அளவு பணம் கையிருப்பு இருக்கும். யாருடைய பணமாவது உங்க கையில புரளும். கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நிலை இருக்குங்க. பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண் 1, 8. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது இடத்துல இருந்து 5ஆம் வீட்டு அதிபதிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு. பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் இன்னைக்கு கண்டிப்பா நடக்குங்க. பிள்ளைகளை பத்தி கவலையில இருந்தவங்களுக்கு அவங்களோட முயற்சி நல்ல ஒரு பலனை கொடுத்து உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். கடன்கள் அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. சிலருக்கு கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும். கதைகள் கட்டுரைகள் எல்லாம் எழுதுறவங்களுக்கு முன்னேற்றமான நாள்னே சொல்லலாம். பெண்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அடுத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவு உங்களுக்கு இன்னைக்கு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் இன்னைக்கு விலகுங்க. கல்விக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். குடும்பத்துல இருந்த கஷ்டமான நிலை விலகி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வர்றதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. மனசுல உற்சாகமான நிலை இருக்குங்க. பண தட்டுப்பாடு இருக்காது. காரிய வெற்றி நிச்சயமா இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் பலிக்குங்க. தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும். யாராவது உங்ககிட்ட ஏதாவது உதவி கேட்டா மறுக்காம உதவி செய்யக்கூடிய தாராள மனப்பான்மை உங்ககிட்ட இருக்குங்க. பக்குவப்பட்ட நிலையில இருப்பீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க காலபைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். நண்பர்கள் கிட்டயோ அல்லது அக்கம் பக்கத்தினர்கிட்டயோ ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு தீர்ந்து சுமூகமான நிலை இருக்குங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை அனுசரிச்சு போவாங்க.
குடும்பத்திலையும் நல்ல ஒரு ஒற்றுமையான நிலை இருக்கும். நண்பர்கள் மூலமா நல்லது நடக்கும். பண பிரச்சனை இருக்காது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 9. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் சுகஸ்தானமான 4வது இடத்துல இருந்து 4ஆம் வீட்டு அதிபதிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு. உடல் நிலையில இருந்த ஆரோக்கிய குறைவெல்லாம் இன்னைக்கு நீங்கி உடல் நல்ல சுறுசுறுப்பா இருக்கிறத பார்த்து மனசு நிம்மதியா இருக்குங்க. அலுப்பும் சலிப்பும் விலகும். கவலைகளை நீங்கி கவலைகள் இல்லாம நிம்மதியா இருப்பீங்க. குடும்பத்துல வருமானம் சிறப்பா இருக்கும். பண பிரச்சனை இருக்காது. பெண்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்குதுங்க. மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை சந்திச்சு இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. மாணவர்களுக்கு செல்வந்தரோட உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. யாராவது உங்களுக்கு கல்விக்காக உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க காலபைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். வெளிவட்டார பழக்க வழக்கம்லாம் நல்லா இருக்குங்க. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு கௌரவம் உயரும். சேவை மனப்பான்மை அதிகமா இருக்கும். எடுத்த காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. வருமானம் சிறப்பா இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு அடுத்தவங்களுக்காக சில விஷயங்களை நீங்க செய்யக்கூடிய நிலை இருக்குங்க. அடுத்தவங்களோட பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க தெரிஞ்சவங்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம். உங்களுடைய தேவைக்கு சுயநலமா நினைக்காம அடுத்தவங்க தேவைக்காக நீங்க இறங்கி வேலை செய்வீங்க. அது உங்களுக்கு பாராட்டுக்களை பெற்றுத்தரும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். தேவையில்லாத விஷயங்களுக்காக மனசை போட்டு இன்னைக்கு அலக்கழிச்சுக்கிருவீங்க. சமாதானமா சந்தோஷமா இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்களோட அலட்சியமான போக்கு உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம். காரியத்துல கவனமா இருங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.